மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Attica, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. இந்த சினிமா லைனில் இது மாதிரி இந்த போதை பவுடர் அதிகமாக மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகவல். அதன் பேரில் அவங்க முதல்ல பிடிக்கிறது யார் அப்படின்னா விக்னேஸ்வர் அப்படின்னு ஒருத்தர் பிடிக்கிறாங்க. அவர் கூட வெங்கடேஷ் குமார் அப்படிங்கிறவர் பிடிக்கிறாங்க. கார்த்திக் ராஜன், இந்த 3 பேரையும் பிடிச்சி விசாரிக்கல தான் உண்மை தெரிய வருது. வின்சி நிவேதா அப்படின்னு ஒரு நடிகை, அவங்க வீட்டை சர்ச் பண்ணுறாங்க. ஃபுல்லாக வீட்டை சர்ச் பண்ணி பார்க்கையில் அவங்களோட கண்ணாடி அந்த கவர் இருக்கும் இல்லையா, அது போட்டு வச்சிருக்கிறது, மேக்கப் டப்பா, இந்த மாதிரி இதிலெல்லாம் செக் பண்ணி பார்க்கையில் பார்த்தா போதைப் பொருள் இருக்கு. அப்போ அவங்கள விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரி சினிமாவில் எனக்கு அதிகமாக சான்ஸ் இல்லை, அதிகமாக எனக்கு வருமானம் இல்லை, ஒரு மாத்திரையே நான் விற்றேன்னா 3500 எனக்கு லாபம் கிடைக்குது. ஒரு மாத்திரை வந்து 3500 லாபம் கிடைக்குதான் அந்த போதை மாத்திரை. அப்போ உங்களுக்கு யார் சப்ளை பண்ணுறாங்கன்னா அந்த 3 பேரையும் அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க நீங்கள் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கல, அதே வடபழனியில் லாட்ஜில் தங்கியிருக்காங்க அஞ்சு கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஒரு நடிகை பிடிச்சி அவங்கள விசாரிச்சதுக்கு அப்புறம் அஞ்சு கிருஷ்ணா வந்து ஏற்கனவே கொச்சியில் 2023 இதே மாதிரி போதைப்பொருள் வச்சிருந்து அவங்கள கைது பண்ணி ஜெயிலுக்குலாம் போயிருக்காங்க. இந்த அஞ்சு கிருஷ்ணாவே எடுத்துக்கோங்களேன், 2023 அரெஸ்ட் பண்றாங்க. அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு எப்படி சார் அவங்களாம் பெயில்ல வராங்க? இந்த எப்படி கேஸ் போடுவாங்க? இந்த கேஸ் இதுக்கு வந்து போதைப் பொருள் தடுப்பு சட்டம்னு இருக்கு. இந்த பொருட்கள் எது வச்சிருந்தாலும் எவ்வளவு வச்சிருந்தாலும் 10 ஆண்டுகள் தண்டனை, 10 லட்சம் ரூபா அபராதம். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சட்டத்தை மாத்திட்டாங்க. எவ்வளவு பொருள் வச்சிருக்கீங்களோ அதுக்கு இந்த மாதிரி தண்டனை. அதை விட இன்னொரு கொடுமை என்னன்னா, ஒவ்வொருத்தரும் அவரோட மருத்துவ பயன்பாட்டுக்காக 10 கிராம் வச்சுக்கலாம். அப்ப இவங்க ஈஸியா வெளியே வந்துருவாங்கல்ல? இல்லை சார், இந்த பொதுவாக இந்த ட்ரக் கேஸ்லாம் பிடிக்கிறாங்க இல்லையா சார், பொதுவாக ஒரு 2-3 ஸ்டேட் மட்டும்தான் அதிகமாக அடிபடும் பேரில். கேரளா இருக்கட்டும், பெங்களூரு, ஆந்திரா, இங்கேருந்து தான் இந்த எடுத்துகிட்டு வராங்கன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அது 2 விஷயம். ஒன்று வந்து அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இப்போ கிடையாது. வெளியேருந்து எங்கே அதிகமாக உற்பத்தி பண்ணி நமக்கு வருது அப்படின்னா OTA பார்டர்னு சொல்லுவாங்க. ஒரிசா, தெலுங்கானா, ஆந்திரா, இந்த 3 ஸ்டேட்டோட பார்டர். 35 உலகத்தோட போதைப்பொருள் நடமாட்டம் உலகத்துக்கு எங்கே ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தா 35% எங்கேருந்து வருதுன்னா ஆப்கானிஸ்தானில். அது அங்கேருந்து தான் எல்லா இடங்களுக்கும் வருது. அப்படி தான் இந்தியாவுக்கு வருது. இந்தியாவுக்கு எப்படி வருதுன்னா போர்ட் மூலமாக வருது. அங்கேருந்து கண்டெய்னர்லாம் வருது இல்லையா, அப்படி இந்த கண்டெய்னர் மூலமாக அதில் வந்து வேறு ஜாமான்களுக்கு இடையில் அதை வச்சு கொண்டு வந்துடுறாங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களா சார், அப்போ போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கும் இது தெரியும் இல்லையா, ஏன் அவங்க ட்ராக் பண்ண மாட்டாங்க? அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து கம்மி. மெயினாக வந்து அரசியல்வாதிகள் சப்போர்ட் இல்லைன்னா பண்ணவே முடியாது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பிரபலமாக பேசக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நடிகை அஞ்சு கிருஷ்ணா இந்த போதைப்பொருள் வித்ததாக காவல்துறை அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள மட்டும் இல்லாமல் கூட ஒரு 8 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். இந்த கேஸை பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா நிறைய ஆக்டர்ஸ் வந்து அரெஸ்ட் ஆகுறாங்க இந்த போதைப்பொருள் சம்மந்தமாக. இந்த கேஸை பற்றி சொல்லுங்கள் சார். சென்னையை பொறுத்தவரை போதைப்பொருள் தடுப்பு அப்படிங்கிறதுக்கு நம்ம கமிஷனர் திரு அருண் IPS அவங்க வந்து ஒரு டீம் தனியாக, ஒரு ஏசி, ஒரு இன்ஸ்பெக்டர், அவங்களுக்கு கீழே ஒரு 6 காவலர்கள் இவங்க நியமிச்சிருக்காங்க. இவங்களோட வந்து எக்ஸ்க்ளூசிவ் டியூட்டி என்னென்னா, இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தை கண்காணிக்கிறதும், கண்டுபிடிக்கிறதும், பயன்படுத்துகிறவங்களும் பிடிக்கிறதும். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த போதைப் பொருளை கடத்துவாங்க, விற்பாங்க, அது ஒன்று, அதை தான் பிடிப்பாங்க பொதுவாக. ஆனால் பயன்படுத்துகிறவங்களையும் பிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி பயன்படுத்தக்கூடியவங்களை பிடிச்சதில் தான் ஏற்கனவே 2 நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா 2 பேரை வந்து ஜூலை மாதம் கடந்த ஆண்டு கைது பண்ணாங்க. கைது பண்ணி அவங்க வந்து ஜெயிலுக்கு போயிட்டு அப்புறம் ஜாமீனில் வந்துட்டாங்க. அவங்க போதைப்பொருள் பயன்படுத்துனது உண்மைதாங்கிறத அவங்களோட ரத்தத்தை பரிசோதனை பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணி அவங்கள விசாரணையிலையும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் யார்கிட்ட வாங்கினாங்க, எப்படி அந்த புழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் கைது பண்ணாங்க. இப்போ அதே மாதிரி தொடர்ச்சியாக இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, அதாவது நுண்ணறிவு பிரிவு அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் டீம் பை த கமிஷனர் ஆஃப் போலீஸ், அதில் வந்து ஜானி செல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஏசியாக இருந்தப்போ அப்போ சப் இன்ஸ்பெக்டராக இருந்தார். இப்போ இன்ஸ்பெக்டராக இருக்கார், நல்ல கெட்டிக்காரர். அவர் இப்போ இன்ஸ்பெக்டர், அந்த இன்ஸ்பெக்டர் தான் இந்த இதில் பொறுப்பில் இருக்கிறார். அவங்க டீமுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. இப்போ ஜானி செல்லப்பா என்ன பண்ணுறாங்க, இவங்க டீமோடு போய் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன ஏதுன்னு சொல்லி கண்காணிக்கிறாங்க. ஒரு வாரம் கண்காணித்ததுக்கப்புறம் அவங்க ஒரு 3 பேரை பிடிக்கிறாங்க.
அந்த 3 பேர் மூலமாக தான் நாங்கள் வந்து அந்த வலசரவாக்கம், அதாவது சினிமா லைன் இருக்கு இல்லையா, அந்த சினிமா லைனில் இது மாதிரி இந்த போதை பவுடர் அதிகமாக மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தகவல். அதன் பேரில் அவங்க முதல்ல பிடிக்கிறது யார் அப்படின்னா விக்னேஸ்வர் அப்படின்னு ஒருத்தனை பிடிக்கிறாங்க. அவர் கூட வெங்கடேஷ் குமார் அப்படிங்கிறவர் பிடிக்கிறாங்க. கார்த்திக் ராஜன். இந்த 3 பேரையும் பிடிச்சி விசாரிக்கையில் தான் உண்மை தெரிய வருது. இவங்களுக்கு யார் வந்து சப்ளை பண்ணுறதுனா விபின் ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் கேரளாக்காரர். ஓகே. அவர் பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு கொடுக்குறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு கீழே அதாவது வின்சி நிவேதா அப்படின்னு ஒரு நடிகை, அங்கே சீரியலில் நடிக்கக்கூடியவங்க, சினிமாவிலையும் 1-2 சீனில் நடிக்கக்கூடியவங்க, பெரிய பிரபல்யமான நடிகை கிடையாது. அவங்கக்கிட்ட அவங்கள பிடிக்கிறாங்க. அவங்கள பிடிச்சி விசாரிச்சுக்கப்போ அவங்க வீட்டை சர்ச் பண்ணுறாங்க. ஃபுல்லாக வீட்டை சர்ச் பண்ணி பார்க்கையில் அவங்களோட கண்ணாடி அந்த கவர் இருக்கும் இல்லையா, அது போட்டு வச்சுருக்கிறது, மேக்கப் டப்பா, இந்த மாதிரி இதிலெல்லாம் செக் பண்ணி பார்க்கையில் பார்த்தா போதைப் பொருள் இருக்குது. அவங்க பெட்டுக்கு கீழே எல்லாம் வச்சுருக்காங்க. இல்லைன்னா அந்த போதை மாத்திரை அண்டு மெத்தாபெட்டமின். ஓகே. அப்போ அவங்கள விசாரிக்கிறாங்க. நீங்கள் சினிமா லைனில் இருக்கீங்களே, உங்களுக்கு இது எப்படின்னு என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்குறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரி சினிமாவில் எனக்கு அதிகமாக சான்ஸ் இல்லை, அதிகமாக எனக்கு வருமானம் இல்லை, அதனால் நான் அங்கே ரூம் எடுத்து தங்கியிருக்கிறேன், அதுக்கு வந்து என்னால் செலவு பண்ண முடியாது, அந்த செலவு மீட் அவுட் பண்ண முடியல. அப்போது வந்து இந்த இவங்க மூலமாக எனக்கு பழக்கம் கிடைச்சிது, இதை வாங்கி விற்றோம்னா அதில் நல்ல லாபம் கிடைக்குது. ஒரு மாத்திரையே நான் விற்றேன்னா 3500 எனக்கு லாபம் கிடைக்குது. ஒரு மாத்திரை வந்து 3500 லாபம் கிடைக்குதான். ஓ, அந்த போதை மாத்திரை. அப்போ உங்களுக்கு யார் சப்ளை பண்ணுறாங்கன்னா அந்த 3 பேரையும் அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க நீங்கள் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கல, அதே வடபழனியில் லாட்ஜில் தங்கியிருக்காங்க. அஞ்சு கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஒரு நடிகை. ஓகே. வெள்ளிமலைன்னு 2023 ஒரு படம் வந்தது, அதில் அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க கேரளாக்காரங்க. அவங்க வந்து இங்கே சான்ஸ் தேடி வந்து சின்ன சின்ன ரோல்ஸில் நடிச்சுக்கிட்டு லாட்ஜில் தங்கியிருக்காங்க. அவங்க ரூமுக்கு இவங்க அடிக்கடி போகிறாங்க வராங்க, 2 பேரும் ஃப்ரெண்டு. அப்போ தெரியுது அவங்களும் வந்து இந்த போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு. ஓகே. அப்போது அவங்ககிட்ட விசாரிக்க என்னங்கிறது கேட்கல, அவங்களுக்கும் இவங்க சப்ளை பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்கள பிடிக்கிறாங்க காவல்துறையில். பிடிச்சி அவங்கள விசாரித்ததுக்கப்புறம் அஞ்சு கிருஷ்ணா வந்து ஏற்கனவே கொச்சியில், கேரளாவில் கொச்சியில் 2023 இதே மாதிரி போதைப்பொருள் வச்சுருந்து அவங்கள கைது பண்ணி ஜெயிலுக்குலாம் போயிருக்காங்க. ஆல்ரெடி அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போய் எர்ணாகுளம் கோர்ட்டில் இது பண்ணி ரிமாண்ட் பண்ணி ஜெயிலில் இருந்துட்டு அப்புறம் ஜாமீனில் வந்திருக்காங்க. ஆமாம். அவங்க சமீர் அப்படிங்கிறவர் கூட அங்கே ஒரு ரூமில் தங்கி இருந்திருக்காங்க, இதே மாதிரி அடுக்குமாடியில் தங்கியிருக்கப்போ அவரை பிடிச்சிருக்காங்க. பிடிச்சப்போ இன்னொரு நாடக நடிகர் ஒருத்தர், அவரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவரையும் கைது பண்ணியிருக்காங்க. இது கேரளாவில் நடந்தது. கேரளாவில். ஆமாம். இங்கே வந்ததுக்கப்புறமும் அவங்க வந்து இவங்ககிட்ட லேடி இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த நாடக நடிகை, அவங்ககிட்ட இவங்க வந்து வாங்கி வின்சி என்கிற நிவேதா, அவங்ககிட்ட வந்து இவங்க போதைப் பொருள் வாங்கி பயன்படுத்தியிருக்காங்க. அதை வந்து காவல்துறை விசாரணையில் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ மொத்தமாக 9 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா சார்? இவங்க கிட்ட இருந்து என்னென்ன மாதிரி பொருட்கள் கைப்பற்றியிருக்காங்க? மெத்தபெட்டமின் வந்து 6 கிராம் பண்ணியிருக்காங்க. மெத்தபெட்டமின்ங்கிறது வந்து 1 கிலோ 1 கோடி ரூபா. 1 கிலோவே 1 கோடி ரூபா. அது அப்புறம் ஓஜின்னு சொல்லுவாங்க. ஓஜி உயர் ரக பதப்படுத்தப்பட்ட, அது வந்து ஒரு 7 கிராம் கைப்பற்றிருக்காங்க. அதுவும் 1 கிலோ 1 கோடி. அது வெளிநாட்டிலேருந்து மலேசியாவிலேருந்து நேற்று வந்திருக்காங்க 2 பேர் வரையில். வியட்நாம்லேருந்து மலேசியா வந்து சென்னைக்கு வருது. ஏர்போர்ட்டில் வந்து பிடிக்கிறாங்க. 2 பேர் சுற்றுலா விசாவில் போயிட்டு வராங்க. அவங்கள செக் பண்ணி பார்த்தாச்சுன்னா அவங்ககிட்ட 10 கிலோ வச்சுருக்காங்க. அப்புறம் அவங்கள விசாரிக்கையில் கேட்டால் இன்னொருத்தர் எங்கள் கூட வந்து ஒரு வெளியே போயிட்டார் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் யாருன்னு பார்த்தாச்சுன்னா 50 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டார் அவர். அப்புறம் காவல்துறைக்கு தகவல் கொடுத்து காவல்துறை அங்கே அவரை பிடிச்சிட்டாங்க. ஆக அவரை பிடிச்சி 3 பேர் மாட்டிக்கிட்டாங்க மலேசிய விமானத்தில். இந்தோனேஷியாவிலேருந்து ஒரு இதே மாதிரி ஃப்ளைட்டு வந்து சென்னைக்கு வருது. அதுலேயும் 2 பேர் இது மாதிரி வந்து இதில் போகிறாங்க, இந்த சுற்றுலா விசாவில் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வராங்க. அவங்களையும் செக் பண்ணி பார்த்தா அவங்ககிட்டையும் ஓஜி. ஆக மொத்தமாக பார்த்தா 4 பேர் மாட்டியிருக்காங்க. 2 பேர் முதல்ல மாட்டுறாங்க, 3வது ஆள் மாட்டுறாரு. அதில் 3 பேரும் ஒரே இதில் மலேசியா ஃப்ளைட்டில் வந்தவங்க. இது இந்தோனேஷியா ஃப்ளைட், பேங்காக்ல இருந்து அந்த ஃப்ளைட்டில் 2 பேர். ஆக டோட்டலாக 5 பேர். மொத்தம் இவங்ககிட்ட வந்து 25 கிலோ ஓஜி. எல்லாம் இந்த ஓஜி 25 கிலோனா 25 கோடி. ஆக நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அங்கிருந்து தான் அங்கே போகுதுன்னு, அங்கேருந்து இங்கே வருது. இந்த ஓஜி பயன்படுத்தினா அந்த ஸ்மெல் வராது. போதைப் பொருள் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து நம்ம இந்த மெத்தபெட்டமின் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஹெராயின் பவுடர்னு ஒன்று இருக்குது. அதுதான் இதோட காஸ்ட்லி. அது 1 கிலோ 7 கோடி.
அதுதான் நம்பர் 1 குவாலிட்டி. மெத்தபெட்டமின்லாம் அதுக்கு அடுத்தது தான். இது பயன்படுத்தினோம்னா என்னன்னா ஸ்மெல் வராது. பயன்படுத்தினா ஸ்மெல் அடிக்கும். இந்த லோக்கல்ல பிடிக்கிற பசங்களாம் வந்து ஆமாம், அந்த இது மாதிரி கொஞ்சம் இந்த சினிமாலையில் உள்ள இந்த ஹை ப்ரொஃபைல் உள்ளவங்க, பணக்காரங்க, ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெத்தபெட்டமின், ஹீராயின் பவுடர் இதை மாதிரி தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா ஸ்மெல் அடித்து அந்த ஏரியாவே நாரும். அப்போ அவங்கள பார்த்தாலே மற்றவங்களாம் முகம் சுழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இந்த சினிமா நடிகைகள் வந்து அவங்க கூட நெருக்கமாக நடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த ஏரியாவே நேரிடும். அந்த ஷெட்டில் நடிகைகள் அந்த ஷெட்டே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்மெல் வந்துடும். அதனால் வந்து சினிமா நிலையில் உள்ளவங்க வந்து மேக்சிமம் இந்த மெத்தபெட்டமின், இந்த மாதிரி போதை பவுடர், அது மாதிரி போதை மாத்திரைகள் இதை தான் பயன்படுத்துவாங்க. அப்போ இவங்க கிட்ட வாங்குறவங்களும் ஒரு பணக்காரங்களா தானே சார்? ஓரளவுக்கு மேலே சினிமா துறையில் வந்து ஆமாம், கொஞ்சம் அதாவது வசதியானவங்க தான். அந்த ஓஜி ஸ்மெல் வராது, அந்த அளவுக்கு வராது. கொக்கைன்னு ஒன்று இருக்குது, அது மரத்துலேருந்து எடுக்கக்கூடியது, அதுலேயும் ஸ்மெல் வராது. ஆமாம், அதெல்லாம் விலை கூட, இது மாதிரி தான் கோடிக்கணக்கில் விலை. இதில் வந்து அந்த மெத்தபெட்டமின் 6 கிராம், அந்த ஓஜி உயர்தர 7 கிராம், அப்புறம் ஆர்டினரி ஒரு 15 கிராம், 6 ஐஃபோன், 9 செல்ஃபோன், இது எல்லாத்தையும் கைது பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இங்கே கூட சேர்ந்து மொத்தம் 9 பேர் கைது பண்ணியிருக்காங்க. இதில் மெயினாக வந்து சப்ளை பண்ணுறது வந்து விபின் ஷாங்கிறவர் தான். ஓகே, அவர் கேரளாவை சேர்ந்தவர். அவர் தான் வந்து பெங்களூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இவங்களுக்கு சப்ளை பண்ணுறாரு. இவங்க இங்கே எடுத்துகிட்டு வந்து இந்த வெங்கடேஷ் குமார், விக்னேஷ், கார்த்திக் ராஜா இவங்க எடுத்துகிட்டு வந்து அந்த வின்சி என்கிற நிவேதாவுக்கு கொடுக்குறாங்க. நிவேதா வந்து 5 கிருஷ்ணா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இந்த இதில் இன்னும் சம்மந்தப்பட்டவங்களும் இல்லை சார். இந்த பொதுவாக இந்த ட்ரக் கேஸ்லாம் பிடிக்கிறாங்க இல்லையா சார், பொதுவாக ஒரு 2-3 ஸ்டேட் மட்டும்தான் அதிகமாக அடிபடும் பேரில். கேரளா இருக்கட்டும், பெங்களூரு, ஆந்திரா, இங்கேருந்து தான் இந்த எடுத்துகிட்டு வராங்கன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதாவது 2 விஷயம். ஒன்று வந்து அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இப்போ கிடையாது, விளைவிக்கப்படலை. வெளியே இருந்து தான் வரணும். வெளியே இருந்து எங்கே அதிகமாக உற்பத்தி பண்ணி நமக்கு வருது அப்படின்னா ஓடிஏ பார்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரிசா, தெலுங்கானா, ஆந்திரா, இந்த 3 ஸ்டேட்டோட பார்டர். அங்கே தான் வந்து விளைவிச்சு அதை அங்கே ஸ்டாக் வச்சு விளைவிக்கிறது ஒரு டீம், ஸ்டாக் வச்சுக்கிறது ஒரு டீம், அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருது இன்னொரு டீம், இங்கே கொண்டு வந்து ஹோல்சேலில் விற்கிறாங்க, ஹோல்சேல்லேருந்து ரீட்டைலுக்கு கொடுக்குறாங்க. அங்கே 1 கிலோ 2000 ரூபா, அதனால் இங்கே வந்து 40,000லேருந்து 60,000 வரைக்கும். அந்த டிரான்ஸ்போர்ட்டிங்கில் அந்த ஒரு டீம் ஒர்க் தான் அது. அந்த நெட்வொர்க்கு பிரகாரம் அவங்க எடுத்துகிட்டு வராங்க. இது காவல்துறை வந்து இங்கே எங்கே கிடைக்கிதோ அதை மட்டும் அவங்கள பிடிக்கிறாங்க. இதோட ஆரிஜின் எங்கே, அங்கே போய் அதை அழிக்கணும் பிடிக்கணும் அப்படிங்கிற நம்மளால் முடியல. ஸ்டேட் டு ஸ்டேட் போக வேண்டியிருக்கு. அதனால் வந்து அது ஒன்று தடுக்க முடியல. 2வது வந்து தமிழ்நாட்டில் நீண்ட கடற்கரை, இங்கேருந்து மலேசியாவுக்கு, இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு, இங்கேருந்து கப்பலில் போட்லேயே கடத்துறாங்க. கப்பலில் போட்டில் தான் கடத்துறாங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களா சார்? அப்போ போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கும் இது தெரியும் இல்லையா? ஏன் அவங்க ட்ராக் பண்ண மாட்டாங்க? அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து கம்மி. ஓகே, அவங்களால வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கு 2-3 காரணங்கள் இருக்குது. ஒன்று, காவல்துறையில் முன்னாடி தனியாக இதுக்குன்னு தனியாக ஒரு பிரிவு இருந்தது, போதைப்பொருள் தடுப்பு பிரிவுன்னு ஒரு எஸ்பி கண்ட்ரோல் இருந்தது. அதுக்கு கீழே 32 மாவட்டங்கள் அப்போ இருந்தப்போ மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் 6 போலீஸ் இருந்தாங்க. இவங்களால தடுக்க முடியல. அப்போது என்ன பண்ணாங்க, மதுவிலக்கு அமல் பிரிவுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ஒரு ஏடிஜிபி இருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் 3 யூனிட் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு 2 எஸ்ஐ, 2 ஹெட் கான்ஸ்டபிள், 10 அதர் ரேங்க்ஸ் இருப்பாங்க. அப்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இது மாதிரி 3 டீம் இருக்கும். இப்போ 38 டிஸ்ட்ரிக்ட்டு, இது 2ஐயும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. மெர்ஜ் பண்ணி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்கு நுண்ணறிவு பிரிவுக்குன்னு ஒரு டிஎஸ்பி போட்டிருக்காங்க. அது போட்டது இவங்களால் இங்கே ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா, ஒன்று நம்ம நாட்டு வழியாக வெளிநாடுகளுக்கு போகுது, அது ஒன்று. 2வது வந்து இங்கே அந்த கொரோனா பீரியடில் மதுக்கலைகள்லாம் மூடினப்போ மது பிரியர்கள் வந்து எதை நோக்கி போகணுங்கிறப்போ அந்த நோக்கி போயிட்டாங்க. இது சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. ஒரு பகுட்டில் அடித்தாங்கன்னா அது ஒரு நாள் முழுக்க இருக்குது. ஸோ அவங்க அதை நோக்கி போய் கம்ப்ளீட்டாக அதுக்கு போயிட்டதுனால அவங்கள வெளியே கொண்டு வர முடியல. இப்போ குவார்டர்லாம் வந்து விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதோட இது சீப்பாக கிடைக்கிறதுனால இதில் வந்து அவங்க இதாகிட்டாங்க. 2வது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய சார் இந்த ஓஜி மெத்தபெட்டமின் தினமும் நியூஸ்ல வருது, நிறைய பேர் அரெஸ்ட் பண்றாங்க. இது வந்து சம்பந்தப்பட்ட விஷயம். இதுக்கப்புறம் போதை பவுடர், அதுவும் நம்ம நாட்டில் கிடையாது, அதுவும் வெளிநாட்டில் இருந்து தான் வருது. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம ஆப்கானிஸ்தான்ல இருந்து தான் உலகத்துக்கே சப்ளை ஆகுது. 35 உலகத்தோட போதைப்பொருள் நடமாட்டம் புழக்கத்துக்கு எங்கே ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தா 35% எங்கேருந்து வருதுன்னா ஆப்கானிஸ்தானில். அங்கே பாப்பி செடிகள்னு ஒரு செடிகளை விளைய வைக்கிறாங்க. அந்த செடிகளை விளைவிச்சு அதை அறுவடை பண்ணி அதை வந்து மிஷினில் அரைச்சி அது கூட சில கெமிக்கல் சேர்ந்து தான்
அதை வந்து வரிசையாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹெராயின் பவுடர் உங்களுக்கு சொன்னேன், 7 கோடி ரூபா ஒரு கிலோ. அடுத்தால மெத்தபெட்டமின், அப்புறம் இந்த எம்எம்பி, ஒவ்வொரு வரிசையாக இருக்குது. அது அங்கேருந்து தான் எல்லா இடங்களுக்கும் வருது. அப்படி தான் இந்தியாவுக்கு வருது. இந்தியாவுக்கு எப்படி வருதுன்னா போர்ட் மூலமாக வருது. அங்கேருந்து கண்டெய்னர்லாம் வருது இல்லையா, அப்படி இந்த கண்டெய்னர் மூலமாக அதில் வந்து வேறு ஜாமான்களுக்கு இடையில் அதை வச்சு கொண்டு வந்துடுறாங்க. அப்படி தான் முந்திரா துறைமுகம் குஜராத்தில் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 30,000 கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் வந்து அதோட அந்த இதையே மூடிட்டாங்க துறைமுகத்தை. அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா ஈரான்லேருந்து வருது அப்படின்னு சொல்லி அப்படின்னு அதில் போட்டிருக்கு. ஓகே, எங்கேருந்து வருதுன்னு எங்கே போகுதுன்னு பார்த்தா டெல்லியில் ஒரு அட்ரஸ் போட்டிருக்கு இந்த கம்பெனி பேர். அங்கே போய் பார்த்தாச்சுன்னா அது வந்து ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் தான், சும்மா ஒரு ரூம் தான். இந்த கம்பெனி எங்கே செயல்படுது அப்படின்னா ஹைதராபாத்தில் செயல்படுவாங்க. ஹைதராபாத்தில் போய் பார்த்தாச்சுன்னா அந்த கம்பெனி வந்து டைரக்டர்ஸ் 2 பேர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அது வீடு பூட்டியிருக்காங்க ஆஃபீஸு. அவங்க 2 பேர் எங்கே இருக்காங்கன்னா பள்ளிக்கரணையில், சென்னையில் பள்ளிக்கரணையில் அவங்களை அரெஸ்ட் பண்ணி இப்போ உள்ளே இருக்காங்க. அவங்க 30,000 கோடி ஹெராயின் பவுடர். இவ்வளோ ஓப்பனாக பண்ணுறாங்களே சரி, இவங்க பெரிய நெட்ஒர்க்காக இருக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லை, இதுக்கு அரசியல்வாதிகள் சப்போர்ட்டும் இருக்குது. மெயினாக வந்து அரசியல்வாதிகள் சப்போர்ட் இல்லைன்னா இது பண்ணவே முடியாது. அரசியல்வாதிகளுக்கு தெரியாமல் ஒரு இடத்துல வைக்கிறதோ பவுடர் வைக்கிறதோ முடியாது. காவல்துறை வந்து தெரியும், அவங்களுக்கும் தெரிய வரும். அவங்க வந்து அரசியல்வாதிகள் தலையிடுறதுனால கண்டும் காணாமல் இருப்பாங்க. இல்லை சார், நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக நிறைய ட்ரக் கேஸ் நடக்குது. நிறைய இந்த ட்ரக் அடிக்கிறதுனால நிறைய சின்ன சின்ன பசங்களாம் பாதிக்கப்படுறாங்க, பண்றாங்க. நிறைய ஸ்கூல் பசங்கள்லாம் கூல் லிப்னு சொல்லிட்டு வாயில வச்சு. இப்போ இந்த அஞ்சு கிருஷ்ணாவே எடுத்துக்கோங்களேன், 2023 அரெஸ்ட் பண்றாங்க. அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு எப்படி சார் அவங்களாம் பெயில்ல வராங்க? இந்த எப்படி கேஸ் போடுவாங்க இந்த கேஸ்? இதுக்கு வந்து போதைப் பொருள் தடுப்பு சட்டம்னு இருக்கு, NDBS ஆக்ட்னு. இந்த ஆக்ட் 2000 கொண்டு வந்தாங்க. அந்த சட்டப்படி பார்த்தா இந்தியா முழுக்கும் இந்த சட்டப்படி பார்த்தா இந்த போதைப் பொருள் எந்த பொருளாக இருந்தாலும், பவுடரோ எதாக இருந்தாலும், ஸ்டாம்போ இல்லை ஆயில் கூட இருக்கு, அது 1 லிட்டர் வந்து 1 கோடி ரூபா ஆயில் கூட தான் இருக்கிறாங்க. இந்த பொருட்கள் எது வச்சிருந்தாலும் எவ்வளோ வச்சிருந்தாலும் 10 ஆண்டுகள் தண்டனை, 10 லட்சம் ரூபா அபராதம் அப்படின்னு 10 ஆண்டு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. முதல்ல அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சட்டத்தை மாற்றிட்டாங்க. எவ்வளோ பொருள் வச்சுருக்கீங்களோ அதுக்கு இந்த மாதிரி தண்டனை. அதை விட இன்னொரு கொடுமை என்னென்னா, ஒவ்வொருத்தரும் அவரோட மருத்துவ பயன்பாட்டுக்காக 10 கிராம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ எப்படி இது கட்டுப்படியாகும்? இது எப்படி வந்து இதை கட்டுப்படுத்த முடியும்? அப்போ இவங்க கிட்ட இப்போ 10 கிராம்குள்ள தான் 7 கிராம் அந்த மாதிரி தான். ஆமாம், ஒரு ஆளே 10 கிராம் வச்சுக்கலாம். 10 பேர் பிடிச்சிங்கன்னா 100 கிராம் வச்சுக்கலாம். அப்போ இவங்க ஈஸியாக வெளியே வந்துடுவாங்கல்ல. அதான் சொல்கிறேன். இது மட்டும் இல்லை, இது வந்து சட்டத்தில் உள்ள ஓட்டை. இதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி போதை போட வச்சுருக்காங்க, ஒருத்தர் கைது பண்ணுறாங்கன்னா 120 நாளோ 150 நாளுக்குள்ள அந்த வழக்கில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணணும், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும்னா இவங்க வச்சிருந்த பொருளை லேபுக்கு அனுப்பணும். தடை அறிவியல் துறை இருக்கு இல்லையா, அந்த லேபுக்கு அனுப்பிச்சு கோர்ட்டு மூலமாக அவங்க அதை செக் பண்ணி பார்த்து இது வந்து மெத்தபெட்டமின் தான், இது வந்து மெத்தபெட்டமின் இல்லை, இது தான், இது இல்லை, இது வந்து ஹெராயின் பவுடர் தான் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அது யாருக்கு அனுப்புவாங்கன்னா கோர்ட்டுக்கு அனுப்புவாங்க. அதை வாங்கி தான் இவங்க சார்ஜ் ஷீட் போட முடியும். தமிழ்நாடு முழுக்க இப்போ அதிக அளவில் போதைப்பொருள் பிடிக்கிறாங்க. ஆனால் லேப் ஒன்று தான் இருக்குது, ஒரே ஒரு லேப் தான். அந்த லேபுக்கு வர இப்போ நிறைய சாம்பிள்ஸ் வரையில் டிலே ஆகுது. டிலே ஆச்சுன்னா என்ன ஆகுது? ஜாமீனில் சொந்த ஜாமீனில் விட்டுறாங்க. 150 நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் போடலையா, சொந்த ஜாமீனில் விட்டுறாங்க. சொந்த ஜாமீனில் விட இவங்க வெளிநாட்டை சேர்ந்தவன் வந்து போயிட்டான்னா வரப்போகிறதே இல்லை. ஆமாம், அந்த மாதிரி சட்டத்திலையும் இதில் வந்து ஓட்டைகள் இருக்குது. இன்னொரு விஷயம், அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த போதைக்கு அடிமையானவங்களை வெளியே கொண்டு வரணும். வெளியே கொண்டு வரதுக்கு போதை மறுவாழ்வு இல்லங்களை நிறைய துவங்கி அவங்களும் முதல்ல வெளியே கொண்டு வரணும். அவன் தானே திருப்பி அடிக்கிறான். ஒன்று புதுசாக அடிக்காமல் பார்க்கணும், வெளியே இருந்து பொருள் வராமல் பார்க்கணும். அது ஒன்று. அந்த வந்ததில் காவல்துறை சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா காவல்துறையும் சேர்த்து அக்யூஸ்ட் ஆகி ரிமாண்ட் பண்ணுங்க. அரசியல்வாதி சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா அவனையும் பண்ணுங்க, ரிமாண்ட் பண்ணுங்க. அதை மாதிரி செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ இதில் வந்து மகாராஷ்டிராவில் கள்ளச்சாராயம் குடித்து நிறைய பேர் இறந்து போனாங்க. அந்த சாவுகள் நிறைய நடந்துகிட்டு இருந்து இன்னொரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இனிமேல் கள்ளச்சாராயம் நடந்ததுன்னா கள்ளச்சாராயம் வித்தவன் மட்டும் இல்லை, அந்த ஏரியாவில் இருக்க போலீஸையும் சேர்த்து ரிமாண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கள்ளச்சாராய சாவுகளே இல்லை. இப்போ நம்ம கள்ளக்குறிச்சியிலே நிறைய பேர் நடந்துருக்கு. அதான் சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன், தவறு செஞ்சாங்கன்னா காவல்துறை சேர்ந்தோம்னா அவங்களையும் சேர்த்து நீங்கள் ரிமாண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. அது மாதிரி வரக்கூடிய பொருளை தடுங்க. ரெண்டாவது வந்து சம்மந்தப்பட்டவங்க மேலே நடவடிக்கை எடுங்க, சட்டத்தை மாற்றுங்க. இந்த போதைப்பொருள் கோர்ட்டு வந்து சென்னையில் எடுத்தால் 4 கோர்ட்டு இருக்குது, 4 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. சுற்றி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எதுனா காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை 4க்கு சேர்ந்து 4 கோர்ட் இருக்குது. ஆனால் மற்ற ஊர்களில்
பெரிய ஊர்களில் மட்டும்தான் இருக்குது. ம் மதுரையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. மற்ற டிஸ்ட்ரிக்டில் 38 டிஸ்ட்ரிக்ட் இல்லையா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு கோர்ட் இருக்கணும். அந்த கோர்ட்டுனா அதிக வழக்கு ஆயிடுது. ம் அந்த கோர்ட்டை நிறுவனம். ரெண்டாவது இந்த பொது இதுலேருந்து அவங்களை வெளியே கொண்டு வரதுக்கு என்ன அப்படிங்கிறத வந்து அரசாங்கம் அதுக்குள்ள நடவடிக்கைகளை எடுக்கணும். இது மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி மக்களுக்கும் தங்களோட குழந்தைகளை பற்றி விழிப்புணர்வோடு இருக்கணும். என்ன பண்ணுறாங்க, யார் கூட பேசுகிறாங்க, பழகுறாங்க, எங்கேயாவது விற்கிறாங்கன்னா அந்த விஷயங்களை தகவல் தெரிவித்து எப்படி கண்காணிச்சுட்டே தெரிவிக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு வந்து சமூகத்துக்கும் இருக்குது. கண்டிப்பாக. காவல்துறைக்கு நிறைய இருக்குது. காவல்துறை தவறு செஞ்சு அவங்க மேலே கட்டாயம் நடவடிக்கை எடுக்கணும். ஓகே, ரொம்ப நன்றி சார். நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Attica, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment.